இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இது ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த நெஞ்சு எரிச்சல் ஏன் வருதுன்னா, நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு மேலே ஸ்பின்ஸ்டர் அப்படின்ற ஒரு கேப் இருக்கும். அது என்னன்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற ஆசிட் வந்து மேலே வராமல் தடுக்கும். அந்த கேப் வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே க்ளோஸ் ஆகிடணும். இல்லை க்ளோஸ் ஆகாமல் அது ஓப்பன் ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசிட் வந்து மேலே உணவு குழாயில் மேலே படும்போது இந்த உணவு குழாய் எல்லாமே வந்து எரிச்சலாக இருக்குது. அதுதான் நெஞ்சு எரிச்சல். இதுக்கு சிம்பிளாக 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து முழு வயிறு ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்றத தவிர்த்திடணும். அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து படுக்க போகணும். இல்லைனா நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா கிராவிட்டில் கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் அந்த ஆசிட். அண்ட் இது சில கேசஸுக்கு கேன்சராகவும் மாறுது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.